அனைவருக்கும் தேவிஸ் ஹெர்பல் ஹேர் ஆயில் யூடியூப் சேனலின் உற்சாகமான வணக்கம். நம்ம அந்த வீடியோவில் வெண்டைக்காயின் மருத்துவ பயன்கள், வெண்டைக்காய் தண்ணீர் எப்படி தயாரிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வெண்டைக்காய் வாட்டர் தயாரிக்க ஒரு டம்ளரில் 200 ml தண்ணீர் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம 3 வெண்டைக்காய் ஒரு நபருக்கு போதுமான அளவாக இருக்கும். இப்போ வெண்டைக்காயோட நுனியை கட் பண்ணிவிட்டு அப்படியே நேராக அந்த தண்ணியில் அந்த நுனி படுற மாதிரி வச்சிடணும். நான் வீடியோவில் காட்டுற மாதிரி நீங்களும் செய்யுங்க. அப்படி இல்லைன்னா கூட சிறு சிறு துண்டுகளாக கட் பண்ணி கூட நம்ம ஓவர் நைட் அப்படியே சோக் பண்ணி வச்சிடலாம் அந்த தண்ணியிலேயே. ஏன்னா அந்த வெண்டைக்காயில் இருக்க வளவளவு பூரா அந்த தண்ணியில் இறங்குறப்ப இது நம்ம உடம்புக்கு நிறைய நன்மைகள் தருது. இந்த தண்ணியை நம்ம காலையில் ப்ரஷ் பண்ணிவிட்டு எம்டி ஸ்டொமக்கில் குடிக்கிறது மூலமாக வெயிட் லாஸுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அதே மாதிரி நீண்ட நாள் அல்சர் ப்ராப்ளம் இருக்குது பாருங்கள், அந்த அல்சர் பிரச்சனையை நல்லா நிவாரணம் பண்ணி கொடுக்கும். இப்போ நம்ம 3 வெண்டைக்காயை வச்சதுக்கப்புறம் ஒரு டம்ளரை அந்த வெண்டைக்காய் தண்ணீர் மேலே கவுத்தி வச்சிடணும். ஏன்னா பூச்சி ஏதாவது விழுகாமல் இருக்கும். அப்போ தான் நம்ம ஓவர் நைட் சோக் பண்ணி வச்சுட்டு நம்ம காலைல குடிக்கலாம். இப்போ இந்த வெண்டைக்காயில் வேறு என்ன மாதிரி மருத்துவ பயன்கள் இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம். அதாவது வெண்டைக்காய் சாப்பிட்டா மூளை வளருங்கிறாங்க. மூளை மட்டும் வளராது, நமக்கு ஏற்படக்கூடிய சர்க்கரை நோய், அனீமியா, ஆஸ்துமா, கொலஸ்ட்ரால், மலச்சிக்கல், புற்றுநோய், நீரிழிவு நோய், வயிற்றுப்புண், பார்வை குறைபாடு போன்ற அனைத்து விதமான நோய்களையும் நீக்கும் ஒரு சர்வரோக நிவாரணி வெண்டைக்காய். இதில் நிறைய புரோட்டீன், ஃபைபர், கால்சியம், அயன், மெக்னீசியம், பொட்டாசியம், விட்டமின் சி, விட்டமின் பி போன்ற சத்துக்கள் அதிகமாகவே இருக்குது. அதாவது ப்ரெக்னன்சி டைமில் ஃபோலிக் ஆசிடுங்கிற ஒரு டேப்லெட்டை ப்ரெக்னன்சி லேடிஸ்க்கு டாக்டர் ப்ரிஸ்கிரைப் பண்ணுவாங்க. ஏன்னா அந்த குழந்தையோட மூளை வளர்ச்சி வளர்கிறதுக்காக. இந்த வெண்டைக்காயில் எடுத்துக்கிறப்ப பிறக்கக்கூடிய குழந்தையும் நல்ல ஒரு மூளை வளர்ச்சியோடு பிறக்கும். இதில் நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட் சத்துக்கள் அதிகமாக இருக்கனால இது நேச்சுரலாகவே ஒரு ஹெல்த் டானிக்காக நம்ம உடம்புக்கு ஆக்ட் பண்ணி கொடுக்கும். இந்த வெண்டைக்காயில் இருக்க வளவளப்பு தன்மையில் இருக்க நார்ச்சத்துக்கள் நம்ம உடம்புல அந்த கொழுப்புகளை உறிஞ்சி அதை நம்ம மலம் மூலமாக வெளியே தள்ளி விட்டுற அளவுக்கு நிறைய அதில் சால்யூபிள் ஃபைபர் இருக்குது. நம்மளுடைய டைஜஷனுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இதில் ஃபோலேட் சத்துக்கள் இருக்கனால நம்ம எலும்புகளை ரொம்ப ஸ்ட்ரென்த்தனாக வச்சுக்கிட்டு நமக்கு ஏற்படக்கூடிய ஆஸ்ட்ரியோபோரோசிஸ் அந்த பிரச்சனையை நல்லாவே நீக்கம் பண்ணி கொடுக்கும். வெண்டைக்காயோட தன்மையில் பார்த்திங்கன்னா கண் பார்வையும் ஐசைட்டையும் நல்லாவே இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி கொடுக்கும். அது மட்டுமல்ல, இந்த வெண்டைக்காய் நிறைய நம்ம உடம்புக்கு டீடாக்சிஃபிகேஷன், அதாவது கெட்ட கழிவுகளை நம்ம உடம்புல இருந்து வெளியேற்றம் பண்ணி கொடுக்கும். அதே மாதிரி இது நிறைய டாக்ஸின்ஸ் அதெல்லாம் கேரி பண்ணிட்டு நம்ம உடம்புல மலம் கழிக்கிறது மூலமாக அந்த டாக்ஸின்ஸ்லாம் வெளியேற்றம் பண்ணி கொடுக்கும். இது வெயிட் லாஸுக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணி கொடுக்குது. இந்த வெண்டைக்காய் தண்ணியை வெயிட் லாஸில் பண்ணணும்னு நினைக்கிறவங்க மறக்காமல் குடிங்க டெய்லியும். ஏன்னா அதில் அவ்வளோ நார்ச்சத்துக்கள் இருக்குது. வெயிட் லாஸில் இருக்கவங்க இந்த மாதிரி சாப்பிட்றப்ப அவங்களுக்கு நல்ல ஒரு ஸ்டொமக் ஃபுல்லாக இருக்க ஒரு ஃபீலை கொடுத்து நீண்ட நேரம் பசி உணர்வு தூண்டாது. அதே மாதிரி பிளட் சுகர் லெவலை நல்லாவே கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் போடுங்க. நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய சேனல் பேஜில் நிறையா ஹெல்த் ஓரியன்டான வீடியோஸ்லாம் இருக்குது. மறக்காமல் உங்களுடைய ஆதரவையும் சப்போர்ட்டையும் எனக்கு கொடுங்க. இந்த வீடியோ யாருக்காவது தேவைப்படுச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.